உலகத்துல எந்த ஒரு விவசாயிக்கும் நடக்கவே கூடாத ஒரு கொடுமை, வழி தாங்காம கண்ணீரோட விவசாயம் செஞ்ச செயல். இந்த உலகத்துல விவசாயிகள் அப்படின்ற ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா நம்ம ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. ஆனா அப்படிப்பட்ட விவசாயிக்கு அவங்களுடைய விவசாயத்திலேயே ஒரு வழி ஏற்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆமா, பழனியில தக்காளி மார்க்கெட் செயல்பட்டு இருக்கு. அப்போ தினமும் பழனியை சுத்தி இருக்க கிராமங்களான நெய்க்காரப்பட்டி, ஐயம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் அங்க தக்காளியை விற்பனையும் பண்ணுவாங்க. சமீப காலமா தக்காளியோட விளைச்சல் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த மாசம் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. தக்காளி வரத்து அதிகரித்ததால விலை சரிஞ்சதாகவும் சொல்லப்படுது. முக்கியமா 14 கிலோ 100ல இருந்து 150 வரைக்கும் விலை போயிருக்கு. மொத்த விற்பனையில தக்காளி கிலோ 8 ரூபாயில இருந்து 15 ரூபாய் வரைக்குமே விற்பனை பண்ணிருக்கு. இதனால விவசாயிகளுக்கு பெருசா லாபமும் வராம இருந்திருக்கு. அதனால விவசாயிகள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தங்களுடைய விலை போகாத தக்காளி பழத்தை குப்பையில கொட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமைல. அது மட்டும் இல்லாம அந்த தக்காளிகளை மாடுகள் சாப்பிட்டு இருக்கு. உலகத்துல எந்த ஒரு விவசாயிக்கும் இப்படி ஒரு வழி வரவே கூடாது அப்படின்னு எல்லாருமே எந்த ஒரு வீடியோ பார்த்து கண் கலங்கி இருக்காங்க.